Hi students, இன்னைக்கு பார்க்க போகிறது CBSE 9th standard maths பார்க்க போகிறோம். Exercise 1.5 பார்க்க போகிறோம். So today we are going to see the laws of exponentials. Already we know that the laws of exponential. So exponentialக்கு some laws இருக்கு இல்லையா? So in a division case the base same-ஆ இருந்தால் subtractional எழுதணும். So a power m by a power n can be written as a power m minus n. Subtraction நம்ம இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. Numerator minus denominator. That order is very very important. In the same way, multiplication base same arunda. You are in the multiplication base same means add the powers. So a power m into a power n is a power m plus n. Okay. So a power m into b power m. Here the base is not same, but the power is same. You are writing the common power. So a into b the whole power m. So power common arka. So ரெண்டுக்கும் சேர்த்து power எழுதும். So power வந்து separate பண்ணலாம். Common இருந்தா separated இருந்தால் காமனாக எழுதலாம், பட் சேமாக இருக்கணும் பவர். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஒன்லி வி வில் மூவ். அதாவது சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப இந்த செப்பரேட்லாம் பண்ண முடியாது, காமன். ஸோ திஸ் இஸ் காமன். ஸோ வி ஆர் ஜஸ்ட் செப்பரேட்டட் ஃபார் தோஸ் டூ. ஓகே. அண்ட் தென் ஏ பவர் என் இன்ட்டு ஏ பவர் எம் இல்லை எம்என் வாட் எவர் இட் இஸ் த நேம் இஸ் நாட் அ மேட்டர். ஸோ பவர்க்கே பவர் இருந்துச்சுன்னா யூ மல்டிப்ளை ஆல் த பவர்ஸ். ஸோ எம் இன்ட்டு என். நாட் ஓன்லி தீஸ் வந்து டூ மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எக்ஸ்ட்ராவும் இருக்கலாம். அதாவது ஏ பவர் எம் பவர் என் பவர் பி. ஸோ யூ ஷுட் ரைட் ஒன்லி ஒன் பவர். ஸோ மல்டிப்ளை ஆல் த பவர்ஸ் அண்ட் தென் ரைட் ஒன்லி ஒன் பவர். ஸோ பவர் ஒரு பவர் தான் இருக்கணும். பவர்க்கே பவர் 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 எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் மல்டிப்ளைங் ஆல் த பவர்ஸ் அண்ட் தென் ரைட் ஒன்லி ஒன் பவர். தட்ஸ் ஆல். இது டூக்கு தான் நம்ம கொடுத்துருப்பாங்க, எவ்வளோக்கு வேணால் இருந்தாலும் எழுதலாம். ஸோ ஆப்டிடியூடு இந்த எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ எம்என்பினா யூ ஆர் ரைட்டிங் ஏ பவர் எம்என்பி எம் இன்ட்டு என் இன்ட்டு பி. So for example 10 numbers they are given na kuda you just multiply all the 10 and then write only one power. So power la one varanum, oru power da varanum, and the oru power neenga multiply panni ella powers ayum single power ah maathirணும். That's all. Okay. So now these are the exponential laws. We are just moving exercise for 1.5. So exercise 1.5 first sum. Shall I do third sum? One left. Okay, ma'am. Covered here. This is covered. Yes, ma'am. One left third sum I am doing now. So here given the exponential format 125 power 1 by 3. Okay. So first see your power. Power la irukra fraction la denominator என்ன இருக்கு பாருங்க, 3 ஆ. ஸோ அப்போ இந்த நம்பரையும் பவர் 3 வர மாதிரி எழுத முடியுதான்னு யூ செக் இட். ஸோ கியூப் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் போட்டுக்கலாம். பட் கியூப்ஸ் படிக்கிறது பெட்டர், நமக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். இந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக போடுறது. ஓரளவுக்கு நம்பர் பெருசாக இருந்தால் ப்ரைம் போடலாம். ஸோ 10 கியூப் அட்லீஸ்ட் 15 கியூபாவது படிச்சிருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 10ஆவது படிச்சிருக்கணும். 10 கியூப் படித்தா தெரிஞ்சிடும். ஸோ வாட் இஸ் த கியூப் ஆஃப் திஸ்? 5 cube. இது 25, இது 5. So 5 cube தெரியலனா prime factorization போடுங்க. 5 cube instead of 125 I am just writing 5 cube. So இப்பதான் சொன்னேன் power k power இருந்துச்சுனா for using this rule, so product of the powers. So you are writing 5 power 3 into 1 by 3. Is it correct? So cancelling these two, 1 into 1 1, your answer is 5. Very clear. You are using the laws of the exponentials. That's all. எது சூட்டபிளா இருக்கோ அந்த law யூஸ் பண்ண போறோம். So the same way the remaining two homework. Okay. So second one, second Fourth one. fourth. அது 125 தான இருக்கு. Same number இருக்கு. அதனால நீங்க power minus ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, -1 னு ஒரு ஆன்சர். So you are writing at the last 1 by 5 னு எழுதலாம். So the same number வேண்டாம். You just tell some other one. Second. So second 32 power 32 power 2 by 5 ah. Okay. So here also the same way. See your denominator, that is 5 no. So 32 also becomes power 5. It is possible or not, check it. So there is na 2 la போட்டு பாருங்க. Prime factorization 2 16, again 2 8, 2 4, 2 2 2. How many 2s here? 5. How many 2 here? 5. 2 power 5, is it correct? So 32 can be written as 2 power 5, the whole power 2 by 5.
Already I told that. So already I told no. What is that? So power k power range na you just write the product of the powers. 5 into 2 by 5. 5 getting cancelled here. 1 into 2 2. That is 2 square. It is 4. Very clear. So like that you are just moving your answers. So next we are going to see third sum. Simplify. Find, simplify, all the things same only. Which laws are suitable here, you are choosing that and then simplify. That's all. So in the sum போடணும் third one போடுறேன் and then 2 is okay. 1 2 3 3 sums I am doing. Okay, first sum. What is the question? Third la first question is 2 power 2 by 3. 2 power 3 by 2. 3 by 2 only, no? 2 by 3. Okay. 2 by 3 Into 2 Yes. power 1 by 5. Here not given anything dot na, that is the int meaning. Okay, a dot போட்டா முடிக்க கூடாது. dot போடுவாங்க இல்ல int னு போடுவாங்க. Okay, so third la first sum, the question is 2 power 3 2 by 3 into 2 power 1 by 5 dot வச்சா it is not a dot, it is a int meaning. So multiplication போடுவாங்க இந்த symbol, otherwise dot. நீங்க எழுதுறப்ப உங்க clarificationக்கு dot போடாதீங்க, cross போட்டுக்கோங்க. So the same way the rule is in a multiplication base same means add the powers. 2 by 3 plus 1 by 5, is it correct? So here LCM, what is the LCM of 3 and then 5? 15. Totally different numbers, so ரெண்டுமே வரும் 15. Here 3 and then 5 is missing. So 5 into 2 10 plus here 1 into 3 3. What is the final answer? 2 power 13 by 15. It is not able to cancel. So cancel பண்ண முடிஞ்சா cancel பண்ணி ஃபைனலா simplest formல தான் answer stop பண்ணும் for all the sums maxல. இந்த simplify evaluateனா இன்னும் அதில் ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஸோ 2 by 4 ஸ்டாப் பண்ணக்கூடாது. யூ நோ தட் 1 by 2 அப்படின்னு ஸ்டாப் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபைனல். அண்ட் தென் யுவர் செகண்ட் சம் இஸ், வாட் இஸ் த செகண்ட் கொஸ்டின்? 1 by 3 cube, is it correct? Whole power 7. Is it correct the question? Check the question. So here the power is common for numerator as well as denominator. First of all separate the power. So int இருந்தாலும் சரி டிவைடாக இருந்தாலும் சரி காமனாக இருந்தால் செப்பரேட்டாக எழுதலாம் பவர், செப்பரேட்டாக இருந்தால் காமனாக எழுதலாம். பட் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் இருக்குது. a plus b the whole square, whole cube, whole power 4 அப்படி ஃபார்முலா இருக்குது. பவர் 4 தான்னா பைனாமியல்னு n வச்சும் ஃபார்முலா இருக்குது, அது 11th வரும். சரியா? ஆக மொத்தம் a plus a minus வந்தால் அடிஷன் சப்ராக்ஷனுக்கு காமனை செப்பரேட் பண்ண முடியாது, செப்பரேட்டாக காமன் பண்ண முடியாது. அதுக்கு ஃபார்முலேஸ் இருக்குது, ஐடென்டிட்டிஸ் இருக்குல்ல, அதுதான். 2க்கு நீங்கள் தெரியும், உங்களுக்கு 3க்கு தெரியும், 4லேருந்து உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இருக்குது ஃபார்முலாம். சரியா? பட் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் காமனாக இருந்தால் யூ செப்பரேட் யுவர் பவர்ஸ், செப்பரேட்டாக இருந்தால் காமன் யுவர் பவர்ஸ். ஸோ ஹியர் செப்பரேட் த பவர்ஸ். 1 power 7, இஸ் இட் கரெக்ட்? ஸோ 3 power 3 the whole power 7. ஸோ 1 power anything the same way 1. ஸோ 3 power 2 powers are there na multiplication of the powers. So what is the answer? 1 by 3 power 21. You are writing this in the same way na. 1 by na it is in the negative format. 1 by positive na it is a negative format. 1 by negative na you will write in the positive format. Numerator எழுதுறப்ப மாற்றும், பவரை ஓட சைனை சேஞ்ச் பண்ணும். ஸோ 1 by 3 power 21 can be written as 3 power minus 21. 1 by 3 power suppose minus ஆரம்பிச்சுன்னா you are writing here 3 power plus 21. So sign just opposite ஆ மாறும், that's all. Okay. So this is your next sum. So third sum, fourth is homework, okay, because that is very simplest form. இது மாதிரி தான் இருக்கும் மல்டிப்ளிகேஷன், அது நீங்கள் போட்டுக்கோங்க. அது என்ன ரூல்? ஃபோர்த் சம் என்ன ரூல்? பவர் இஸ் காமன். ஃபோர்த் இஸ் என்ன ரூல்? பவர் இஸ் காமன்னா the last identity இது பார்க்கமே லாஸ். a power m into b power m is ab the whole power m. ஸோ இங்கே பார்க்கணும் பேஸ் சேமா பவர் சேமா, அது அக்கார்டிங் டு த லாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பேஸ் இல்லை, பேஸ் சேமா இல்லை, பவர் சேமா இருந்தால் லாஸ்ட் கேஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரே இன்ட்டாக போட்டுட்டு மேலே பவரை ஒரு தடவை எழுதிடணும், அவ்வளோதான். 7 into 8 the whole power half. 7 into 8
The whole power. 7 into 8, how much? 7 into 8. 56 power 1 by 2. ஸோ அப்போ 56 பவர் 2ல் எழுத முடிஞ்சா ஃபுல்லாக வரணும் பவர் 2 பவர் 2 ஒரு வருது மீன்ஸ் 3 ஒன்று வருது 5 அப்படி இல்லை 2 பவர் இப்போ எப்படி ஃபுல்லாக 32 இங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சு 2 பவர் ஃபுல்லி ஒன்லி 1 பவராக இருக்கணும் 2k அப்படி இருந்தால் 56 பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணலாம் அதர்வைஸ் யூ ரைட் ஆஸ் இட் இஸ் ஓகே அப்படி எழுதிட்டு செக் யுவர் ஆன்சர் ஸோ தேர்ட் சம் 11 பவர் half 11 பவர் 1 by 4 இஸ் இட் கரெக்ட் 11 பவர் half by 11 power 1 by 4. Here also the same rule. Base same in a multiplication division. In a division, the base is same means. So in a division, the base is same means the power is the subtraction. Subtraction la the numerator minus denominator. The order is very very important. நீங்க வேணா subtraction சொன்னீங்க எப்படி வேணா எழுத முடியாது. So numerator power first minus denominator power next. So you are writing in a division the base is same means subtract your powers 1 by 2 minus 1 by 4. What is the LCM of this? 4. 2. 4. So here into 2. Is it correct? Into 2 panna 4 ஆயிடும். இங்க no need to write anything. So 1 into 2 minus 1. What is the answer? 2 minus 1 is? 1 by 4. 1 by 4. So இந்த 11 1 by 4க்கு எதுவுமே பவர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. It's a prime number. இந்த 11 அப்படியே தான் இருக்கும் இல்லையா? So you write as it is. Very clear. These are the very very important some easy basic. It is also 7th லவே இருக்கு. So basic தான் வேற ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ரீகால்காக தான் கொடுத்துருக்காங்க இந்த என்சிஆர்டியில் நமக்கு ஒன்றுமே இருக்காது ஒர்க் ஷீட் கொடுக்குறப்ப இதில் எப்படிலாம் இந்த ரூல்ஸை வந்து நல்லா லாங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஒரே ஒரு சின்னோட யூஸ் பண்ண அப்படி யூஸ் பண்ணக்கூடாது என்ன பண்ணும் ஸோ இன்ட்டு ப்ளஸ்னு எல்லாம் சேர்ந்து ஒரே சம்மில் பெருசாக கொடுத்து சிம்பிளிஃபை கேட்பாங்க ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் இது சும்மா பேசிக் நமக்கு காட்டுறதுக்காக காமிச்சிருக்காங்க தீஸ் ஆர் நாட் அட் சம்ஸ் 7th இருக்கிறது தான் இது ஸோ உங்கள் ஒர்க் ஷீட்ஸில் கொடுப்பாங்க இல்லை அடுத்து ஆர்டி சர்மா வி வில் டூ அப்போ போடுறப்ப தான் இது சம்மில் ஒரு சின்ன பார்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் பேசிக் இது தெரிஞ்சது தான் சும்மா ரீகால்க்காக தான் இருக்குது ஓகே ஸோ ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ் டூ அண்ட் தென் கம் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள் ஐ திங்க் ஸோ எஸ் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் இருக்குது அதை போட்டுட்டு ஸோ இந்த பேட்டர்னில் தான் இருக்குது அதை முடிச்சுட்டு எக்ஸசைஸில் எல்லா சம்மும் அகெயின் யூ டூ அண்ட் தென் கம் ரிப்பீட் ஆல் த சம்ஸ் நான் என்ன விட்டுருக்கணும் அதை போடணும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அழகாக எக்ஸசைஸை போட்டு ஃபுல்லாக கண்டினியூஸாக எழுதணும் 1 2 3 4ன்னு அகெயின் யூ வில் டூ ஓகே அப்போ நான் போட்ட சம் உங்களுக்கு வராது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் போடுறப்ப தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நான் இப்போ போட்டேன் நீங்கள் ஜஸ்ட் காப்பி தான் பண்ணுறீங்க வீட்டில் போய் எக்ஸசைஸை திரும்ப போட்டு எக்ஸாம்பிளில் போட்டுட்டு எக்ஸசைஸில் போட்டு யூ ஜஸ்ட் டூ ஆல் த சம்ஸ் இன் யுவர் ஓன் ஓகே பை பை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் அவங்க சாம்சங்குக்கே கீழே போட்டு உடச்சிருவாங்க